இது வந்து பேஸ் லைன், இதுக்கு மேலே வந்து விபி, இது வந்து ஹெச்பி. ஸோ கொஸ்டின் வந்து லைன் சிடி 60 mm லாங். ஸோ வந்து சிடி லைன் வந்து 60 mm லாங், இது எல்லாமே எம்எம்ல கொடுப்பாங்க. ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் சி ஆன் ஹெச்பி. அது வந்து சி வந்து சி ஆன் விபி. அதே மாதிரி சி வந்து 25 mm above ஹெச்பி. Draw the projections of the line CD if it makes 30 degree to HP. 30 degree to HP na theta. Theta என்றது the angle of inclination with respect to HP. அதுதான் 30 degree. 5 வந்து 40 degree to VP. First வந்து 4 hints இருந்தாலே இந்த sum ஈஸியாக போடலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, C வந்து it is on VP. அப்போது C வந்து it's on VP. VPயில் தான் இருக்குது. 25 mm above HP அப்படின்னா 25 mmனா 2.5 cm. ஸோ 2.5 cm above HP. இது வந்து C dash. ஸோ இது வந்து லோக்கஸ் C dash. இந்த லைன் தான் லோக்கஸ் CU. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, சிடி வந்து 60 mm, தீட்டா வந்து 30 degree. இப்போது ரஃபாக நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சா இது வந்து விபி ஹெச்பினா இது வந்து ஒரு லோக்கஸ், இது ஏன்னு வச்சுருந்தா இது லோக்கஸ் ஏ. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இது வந்து லோக்கஸ் பி. இது வந்து அது ஏ டேஷ் பி டேஷ்னு இருக்கும். ஏன்னா வந்து விபி ஐ மீன் ஃப்ரண்ட் வியூவில் இருந்தால் அதெல்லாம் வந்து நம்ம ஏ டேஷ் பி டேஷ் அந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இது வந்து லோக்கஸ், இது வந்து ஏ. ஸோ லோக்கஸ் ஏ. அதே மாதிரி இது வந்து லோக்கஸ் பி. இது இப்படி வந்து இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இங்கே வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன், இதே மாதிரி இது இப்படி வரும், இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன். இதை நம்ம ஜாயின் பண்ணி இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள், இது வந்து டாப் வியூ ஆங்கிள், இது வந்து ட்ரூ லென்த்து, இது வந்து ட்ரூ லென்த் இங்கே. அப்போது 30 டிகிரி, இதுதான் 30 டிகிரி. 30 டிகிரி வந்து ட்ரூ லென்த்து. ட்ரூ லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரூ லென்த் அது வந்து 30 டிகிரியில் இருக்குது. ஸோ வந்து ப்ரொட்ராக்டரில் டிகிரி எடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணும். அதுக்கப்புறம் இதுதான் ட்ரூ லென்த். இதுதான் ட்ரூ லென்த். இந்த 30 டிகிரியில் தான் அந்த ட்ரூ லென்த் இருக்குது. அப்போ 60 mmக்கு நம்ம ஆர்க் கட் பண்ணுவோம். இந்த லைனில் ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட் தான் டி டேஷ். ஸோ இது ஒரு லோக்கஸ். இது லோக்கஸ் டி டேஷ். ஸோ இந்த டிராயிங் படி இது வந்து இங்கே இந்த லைன் வந்து இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும். ஸோ இது வந்து சியில் வரும், அப்புறம் ஆர்க். அதே மாதிரி இங்கே வந்து இது 40 கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் 5 வந்து 40. அப்போது இதே மாதிரி இது 40 எடுக்கணும். இதே மாதிரி 60 mm காம்பஸில் ஆர்க் கட் பண்ணும். இதுதான் ட்ரூ லென்த். அப்போ இந்த லைன் வேணும். இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும் இதோட லோக்கஸில். அதே மாதிரி இந்த தான் லோக்கஸ் டி.
இது வந்து கரெக்டான எப்படி செக் பண்ணுவோம்னா இந்த ஆர் கட்டான பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ நம்ம லைன் வரைஞ்சோம்னா இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போது இது ப்ரொஜெக்ஷன் கரெக்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும். இதுதான் ஃப்ரண்ட் வியூ லென்த். இது வந்து டாப் வியூ லென்த். இது வந்து D1 டேஷ், இது வந்து D1, இது வந்து D2 டேஷ், இங்கே வந்து D2. அவங்க வந்து கேட்டிருக்கிறது draw the projection of the line CD if it makes 30 degree to HP and VP.